வார்த்தையாகிய இயேசுவை நீங்கள் மறக்கும் பொழுது அவர் கரெக்டா, நீ எங்க அடிக்கிறியோ அங்கதான் நான் அடிப்பேன். நீ ஏன் பிள்ளை, ஏன் குமாரனாகிய இயேசுவை நீ என்ன பண்ற, அவருடைய வார்த்தையோ அவரை நீ மறந்தா நான் உன்ன இல்ல. நீ என்ன செய்யறியோ, கவனிங்க, நீ என்ன செய்யறியோ அதவே நான் என்ன பண்றேன், உன் பிள்ளையை நான் மறந்துடுறேன். அதுதான் ஆண்டவர். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஈடா அவர் என்ன பண்றாரு, சில நேரங்களில் செய்கிற தேவனா இருக்கிறார். கடந்த மாதங்களில் நல்ல வாக்குத்தத்தம், இந்த மாசத்திலேயே கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த மந்த் அது என்னுடைய என் மேல விழுந்த சீட்டு மாதிரி நான் சொன்னேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அம்மா சொல்லிட்டாங்க, இல்லப்பா நீயே எடுன்னு சொல்லி. அப்ப நான் ஜபத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு கொடுத்தார். சரி, அதை நான் கடந்த மாதத்துல அனுபவிச்ச ஒரு வார்த்தை, அதை என்னுடைய வாழ்க்கையில ருசிச்ச ஒரு வார்த்தையவே கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்துல நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போதுமானவர்களா இருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம். சங்கீதம் 126 5வது வசனம். சங்கீதம் 126:5. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த வார்த்தைய நிறைய நேரங்கள்ல வருஷத்தின் முதல்ல அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தை அந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு அந்த வருஷம் பூரா இல்ல, அது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாதத்துல 12 மாதத்துல செய்யவிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் 12 மாதத்துல கொடுக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் இந்த மாதத்துல நீங்க பெற்று அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாக்கு, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இதுல கர்த்தர் பேசின வார்த்தை என்னன்னா, கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அல்லேலூயா. இந்த மாசம் நாம் கம்பீரமாய் அறுக்க போகிறோம், கம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறோம். அது என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அறுவடைக்கு நம்மளை தயாரா இருக்க சொல்றார். விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த அறுவடை எவ்வளவு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லி. அந்த அறுவடை நாள், அந்த அறுவடை டைம் வரும் பொழுது அவங்க உள்ளத்துல ஓடுற மகிழ்ச்சி, ஆனந்தம் எவ்வளவா இருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். ஏன்னா அத்தனை மாசங்களா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விளைச்சலை அனுபவிக்க இல்லையா, அந்த விளைச்சலை அனுபவிக்க எடுத்து அவைகளை அனுபவிக்க அவங்க என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கரெக்டா அந்த நெல் விதைச்சா இப்ப 3 மாசம் நினைக்கிறேன், 3 மாசம் முடியும் பொழுது அவங்களுடைய பட்ட பிரயாசம் எல்லாம் அந்த பலனாய் அவர்கள் எடுக்கும் பொழுது அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த 3வது மாதத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மிடத்துல சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள், நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். அது சும்மா அறுப்பீங்கன்னு சொல்லல, கம்பீரமா. கம்பீரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன நிறைய அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கம்பீரத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு, அதான் கம்பீரம்னா அக்களிப்பா, களிப்போடு, நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அது என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர்ல கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நீங்கள் அறுப்பீர்கள். அது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அறுப்போம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்னங்கிறது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல உங்களை பார்த்து அதை என்ன பண்ணி வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். அவங்களுடைய கிருபைக்கு தக்கதாக, அவங்களுடைய பரிசுத்தத்துக்கு தக்கதாக, அவங்களுடைய வாஞ்சைக்கு தக்கதாக, அவங்களுடைய கண்ணீருக்கு தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு அந்த பலனை அறுவடையாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேச போறது இல்ல, நம்ம கொஞ்சமா பேச போறோம், நிறைய ஜெபிக்க போறோம். ஒரு சின்ன சின்ன காரியங்களை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாசம் நமக்கு நல்ல ஒரு அறுவடை வேணும், சபைக்கு நல்ல ஒரு அறுவடை வேணும், ஊழியத்துக்கு
நல்ல ஒரு அறுவடை வேணும். நம்ம அறுக்கணும். சொல்லுங்க, நான் அறுக்கணும். நான் இத்தனை மாசமா சபைக்குள்ள வரேன், இத்தனை வருஷமா சபையில இருக்கேன், வசனத்தை கேட்கிறேன், முழங்கால போடுறேன், ஜெபிக்கிறேன், ஆத்துமாவை நான் அறுக்கணும். எத்தனை பேருக்கு சொல்றீங்க ஆத்துமாக்கள் எனக்கு வேணும்? கர்த்தர் ஏன் மூலமா சபையில ஆத்துமாக்களை நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முத அறுவடை எனக்கு இல்லைங்க, முத அறுவடை ஆண்டவருக்கு. ஆமென், ஆமென். முத அறுவடை எனக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, உன் குடும்பத்துல உன்னுடைய பலன்ல எதெல்லாம் முதல்ல வருதோ அதெல்லாம் யாருக்குரியது? அதெல்லாம் ஆண்டவருக்குரியது. எது ஃபர்ஸ்டா பிறக்குதோ, எது ஃபர்ஸ்டா காய்க்குதோ, எது ஃபர்ஸ்டா பழுக்குதோ அது எல்லாம் யாருக்குரியதாமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுவோமா? அது எல்லாம் ஆண்டவருக்குரியது. அப்போ இந்த மாதத்துல நாம செய்ய போகிறது, அறுக்க போகிறது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்குரிய ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆத்துமாக்களை அறுவடை நாம் என்ன பண்ணணும்? பண்ணணும், அறுவடை செய்யணும். இது வரைக்கும் நம்ம அதுக்கு பிரயாசப்பட்டிருப்போம், இது வரைக்கும் நாம் அதுக்காக காத்திருப்போம். எப்படிடா 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 எப்படி ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றது, எப்படி இயேசு கிறிஸ்துவை காண்பிச்சு கொடுக்கிறது. கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறப்பார், நிச்சயமாய் திறப்பார். கர்த்தர் அந்த வாசலை திறந்து கொடுப்பார். அதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா செயல்பட்டு, சொல்லுங்க, அதுல நான் செயல்பட்டு, சொல்லுவோமா? அந்த ஆண்டவர் திறக்கிற வாசல்ல நான் செயல்பட்டு என் தேவனுக்காக நான் முதல்ல செய்ய போகிற அறுவடை ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. நீங்கள் செய்யணும், நானும் செய்யணும். கர்த்தர் இது நம்ம மேல வைத்திருக்கிற பெரிய கடமை, இது பெரிய பொறுப்பு. இது எல்லாருக்கும் சொந்தமானது. இது தனிப்பட்ட நபருக்கு, இது இவருக்கு தான் அவருக்கு தான் இந்த அறுவடை அப்படிங்கிறது இவரு ஸ்பெசிபிக்கா இந்த பாஸ்டருக்கு தான் இவருக்கு தான்ங்கிறது கிடையாது. இது எல்லாருக்கும். எல்லாரும் ஆசாரியர், எல்லாரும் என்னது லேவியர், எல்லாரும் ராஜாக்கள் தான் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரையும் தன்னுடைய சொந்த குமாரனா மகனா மகளா அப்படிதான் பார்க்கிறார். இது எல்லாருடைய தலையில விழுந்த ஒரு பெரிய பொறுப்பு. சொல்லுங்க, இது ஏன் தலையில விழுந்த ஒரு பெரிய பொறுப்பு. வாலிபர்கள் எல்லாம் சொல்லுங்க, நம்ம ஆத்தும ஆதாயம் என்ன பண்ணணும்? செய்யணும். கர்த்தர் வாய்ப்பு தருவார், அதை கர்த்தர் தான் கொடுப்பார். கவனிங்க, விதை அறுவடை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அறுவடை செய்யணும்னா விதைக்கணும். விதைக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விதை வேணுமா வேண்டாமா? இங்க பாருங்களேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது இந்த வசனத்தை நான் எடுத்து வச்சேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், பிரசங்கத்தினுடைய கடைசி வசனம் இதுதான். அதுதான் இன்னைக்கு முதல்ல சொல்றேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். மறுபடியும் வாசிப்போம், சத்தமா வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். கவனிங்க, உங்களுக்கு உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு விதையை அளித்து. இங்க பாருங்க, அறுவடை செய்ய போறது நாம தான். அறுவடை செய்ய போறது நம்ம தான். விதைக்கிறதும் நம்ம தான். ஆனா அந்த விதையை உருவாக்கி கொடுக்கிறது யாருங்க? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் விதை. கர்த்தர் நாமளை செயல்படுத்துவதற்கு, ஒரு ஆத்துமாவை அறுவடை செய்வதற்கு, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தரே என்ன பண்றாராமா, விதைய உங்களுக்கு நானே தர்றேன். எப்படி? விதைய நீ விதைய போய் வாங்க வேண்டாம், நீ விதைய உற்பத்தி பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உனக்கு வாய்ப்பு, அதாவது நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய அறுவடையின் அந்த பலனை நீ பெற்றுக்கொள்வதற்கு விதைய நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கொடுக்கிறேன், நானே கொடுக்கிறேன்.
ஆண்டவர். அந்த வாய்ப்பை அதை நானே ஏற்படுத்தி தரேன், நீங்க என்ன பண்ணுங்க, விதைங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை வாங்கி நீ கையில வச்சுக்கிட்டு இருக்காம, அந்த வாங்காத அந்த விதைய கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்பை சும்மா நம்ம விட்டுறாம, தவறி விட்டுறாதபடிக்கு அதை கொண்டு போய் விதைக்க நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த விதையை அவரே தரண்டாரு. நானே அந்த விதையை தரேன், வாய்ப்பை நானே ஏற்படுத்துறேன். உனக்கு முன்னால ஒரு நபரை நான் கொண்டு வரேன், ஜெபிக்க வைக்க சொல்றேன். முந்தானத்து வேலூர் போயிருந்தோம். சிஎம்சில அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மாவுக்கு பிரெயின் டியூமர், அந்த மூளையில கட்டி, நான் பிலீவர். எப்படிங்க நான் பிலீவர்? அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நான் வேலூர் போயிருக்கேன், அவங்களும் வேலூர்ல இருக்காங்க. அவங்க ஊர் எதுன்னு பார்த்தா அம்மன் நகர். இங்க நம்ம பாண்டிய நகர்ல இருக்கு பாருங்க, பாண்டிய நகர் தான் அம்மன் நகர். கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார், கர்த்தர் விதையை கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார் கர்த்தர். எனக்கு போக போதே கர்த்தர் அந்த விதையை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அவங்களிடத்துல பேச கர்த்தர் உதவி செய்தார். அவங்க கிட்ட சொன்னோம், யாரு வேணா உங்களுக்கு தைரியத்தை சொல்லலாம், யார் வேணா உங்களுக்கு உனக்கு சரியாயிரும், அதாயிரும், இதாயிரும், நான் சரிப்படுத்திடுவேன் டாக்டர், அவங்க இவங்க எல்லாம் சொல்லலாம். செய்யறதுக்குன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். செய்யறதுக்குன்னு சொல்லி உங்களுடைய அந்த ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்றதுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளை உடைச்சு சுக்குநூறா போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். நிறைய பேர் வார்த்தையில சொல்லுவாங்க, நிறைய பேர் வாயில என்ன பண்ணே இருப்பாங்க, ஆறுதலுக்காக உனக்கு ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு நான் சொல்றேன், அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த இயேசுவை நீங்க மனசுல ஏற்றுக் கொள்ளுங்க. அவர் பேர் சொல்லி ஏசப்பான்னு மட்டும் நீங்க கூப்பிடுங்க. நிச்சயமாகவே சொல்றேன், உங்களுக்கு நல்ல சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண முடியுது, பேச முடியுது. அவங்க கிட்ட பேச முடியுது. அவங்க கேட்கிறாங்க, அந்த கணவன் அவர் கேட்கிறாரு, மனைவி அந்த பாதிக்கப்பட்ட அந்த லேடி கேட்கிறாங்க. அப்போ கேட்கறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, சொல்றதுக்கு நாம் எப்படி இருக்கோம்? கர்த்தர் வாய்ப்பை கொடுப்பார். அதுதான் சொல்றேன், விதையை கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். அறுவடை யாருக்கு? அறுவடை யாருக்கு? ஆண்டவருக்கு. அந்த அறுவடையை அறுப்பதற்கு விதையையும் அவரே கொண்டு வருவார். பயன்படுத்தி கொள்ளணும், பயன்படுத்தி கொள்ளணும். அவங்களிடத்துல யாரை ஆண்டவர் கொண்டு வராரோ, என்ன ப்ராப்ளம், பயப்படாதீங்க. நாம விசுவாசத்தில் இருக்கணும். நான் செய்ய போறேன்னா, அற்புதம் நான் செய்ய போறேன்னா, நான் கிடையாது, நீங்க கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், நம்ம கிட்ட செயல்படுகிற ஆண்டவர், அவர் செஞ்சிருவார். நாம சொல்றத அவருக்கு செய்யறேங்கிறார். நீங்க சொல்லுவீங்க, அது நடக்கும். என் நாமத்தினாலே நீ அதை பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய, அவருடைய நாமத்தை அவருடைய சிந்தைகளுக்குள்ள புகுத்திட்டு, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள அதை நுழைய பண்ணிட்டு அங்க நீங்க சொல்லிட்டு வாங்களேன், நிச்சயமா அற்புதம் நடக்கும். நான் விசுவாசத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன், நான் விசுவாசத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆத்துமாவை நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்லி, அந்த ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும், அந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும் நான் விசுவாசிட்டு இருக்கேன். அவங்க பேசி முடிச்சு ஒரு ஜெபம் பண்ண உடனேயும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம், அதை உணர முடிஞ்சது. அது உணர கர்த்தர் கிரியை செய்யறாருன்னு உணர முடிஞ்சது. நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு காரியத்தை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ கவலையோடு இருப்போம், எத்தனையோ கஷ்டத்தோடு இருப்போம். நிறைய பேர் ஆறுதல் சொல்லுவாங்க, அது அந்த ஆறுதல் நம்ம அங்கீகரிச்சிருக்கிறோமா? சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய நேரத்துல நாமளே அப்படிதான். பாஸ்டர் போய் சொல்லுவார், பாஸ்டர் நீங்க பிலீவர்ஸ் சொல்லுவாங்க, விசுவாசிங்க, ஐயா என் பிள்ளை ரொம்ப இப்படி இருக்கா. உடனே அவர் சொல்லுவார், சீக்கிரத்துல ரெடி ஆயிடுவாமா, அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவன் பிள்ளை எப்படி, உன் பிள்ளை எப்படி வருப்பான்னு பாருன்னு சொல்லுவாங்க. ஆட நீங்க என்ன பாஸ்டர், ஒரு நாள் தான் நீங்க அவனை பாக்குறீங்க, மற்ற 6 நாள் நான் தான். அங்க நமக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த ஆறுதலான வார்த்தை நம்ம மண்டைக்குள்ள போக மாட்டேங்குது. அந்த ஆறுதலான வார்த்தை நம்மளுடைய சிந்தைகளுக்குள்ள வர மாட்டேங்குது. இவர் சொல்லுவாரு, ஆனா அவன் நடக்காதுங்கிற அந்த
அது ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். எனக்கு அவர் சொன்ன வார்த்தையில ஆறுதல் இதே மாதிரி அநேக ப்ராப்ளங்களுக்கு நமக்கு நிறைய ஆறுதல் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு சரியா இருந்திருக்குமா? அந்த ஆறுதலான வார்த்தையை கேட்டு நம்ம திருப்தி அடைஞ்சிருப்போமா? இல்ல இல்ல. 10ல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு திருப்தியா இருந்திருக்கும், இல்ல 1-2 ஏதாவது திருப்தியா இருந்திருக்கும். 10 காரியத்துக்குமே யாராவது ஒருத்தர் சொன்ன ஆறுதல் நம்மளுக்கு திருப்தி பட்டிருக்குமா? இல்ல. ஆனா இயேசுங்கிற வார்த்தையை சொல்லி நாம சொல்லுற ஆறுதல்ல நிச்சயமா ஜனங்க திருப்தி அடைவாங்க. நிச்சயமா ஜனங்களுக்குள்ள ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன்னா செயல்படுகிறது நாம் அல்ல, செயல்படுகிறது சர்வ பூமியும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்போ அவர் செயல்படும் பொழுது அவர் அந்த ஆறுதலை அவர்களுக்கு கொடுப்பார், அறுவடை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்புகளை தவற விட்டுற கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்துல சொல்லிருங்க, பக்கத்துல கை கொடுத்து, பக்கத்துல கையை கொடுத்து, வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு விதைய கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு விதைய கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு விதைய கொடுப்பார். அறுக்கணும், அறுக்கணும். வாய்ப்பை தவற விட்டுற கூடாது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன சொல்றது, பொன்னான நேரம் இல்லையா? அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும், ரொம்ப பொன்னான நேரம் இல்ல. சொல்றேங்க, கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவரே தரேன்னு சொல்லிட்டார். நானே உன் முன்னால கொண்டு வரேன், ஒன்றை கேட்க வைக்கிறேன், நீ சொல்லு, அறுப்ப அறுப்ப. இந்த மாசம் சொல்லுங்க, ஆண்டவருக்காக நான் அறுவடை செய்வேன், கர்த்தருக்காக நான் அறுவடை செய்வேன். அவருக்கு உலகம் ரொம்ப பெருசு, கோடா கோடியான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. கர்த்தர் பாருங்க, பெருமானவருக்குள்ள எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க. சபையில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்? சபையில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஒயிட் சேரு, 16 அந்த ப்ரௌன் கலர் சேர். அதுலேயும் இன்னைக்கு 1 2 3 4 5 6 காலியா இருக்கு. கவனிக்கணும், ஒரு 70-80 சேர் இருக்கு, குழந்தைகள் இல்லாம சொல்ற. அப்போ இவ்வளோ பெரிய பட்டணத்துல, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற பட்டணத்துல, நம்ம சபையில, ஒரு சபையில மட்டும் இவ்வளவுதான் இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 10 சபை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சபையிலையும் 100 பேர் வைங்க. பெருமானூருக்குள்ள ஒரு 10 சபை இருக்கு, 100னே வச்சுக்கிடுவோம். எல்லா சபையிலையும் 100 பேர் இருக்கிறாங்கனாலும் மொத்தமா எவ்வளவு இருப்பாங்க? 1000 பேர் தானே? 1000 பேர் தானே? இந்த பெருமானூருக்குள்ள எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க? எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க? கவனிக்கணும். பொறுப்பு நம்ம மேல இருக்கு, கடமை நம்ம மேல இருக்கு. நாம அறுக்கணும். சொல்லுங்க, கம்பீரமாய் அறுக்கணும், சந்தோஷமாய் அறுக்கணும், கர்த்தருக்காக அறுக்கணும். முத அறுவடை ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப சொல்றேன், முதல்ல அறுப்பதற்கு கம்பீரமாய் நம்ம கர்த்தருக்காக பேசி முடிச்சாச்சு. நீ நமக்காக நம்ம வருவோம். கவனிங்க, முதல்ல நாம அறுவடை செய்வதற்கு சொன்னது போலவே முதல்ல விதைக்கணும். எப்படிங்க? விதைக்கணும். விதைச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியுது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான ஒரு காரியம். முதல்ல நம்ம விதைக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த விதையையும் நானே தந்துறேன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அதையும் நானே தந்துறேன், நீங்க விதைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வசனத்தினுடைய சங்கீதம் 126 அதை போடுவா. 126ல 5வது வசனம், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் இருக்கு. அடுத்து 6வது வசனத்தை அப்படியே போடுங்க, கவனிங்க, சத்தமா வாசிங்க. கவனிங்க, அள்ளி தூவும், அதாவது விதைக்கணும்னு சொன்ன இவன் விதைக்கிறவன். கவனிங்க, விதைக்கிறவன் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் சரி, இங்கேயும் அதே தான் சொல்லி இருக்கு. அழுது கொண்டு அவன் சுமக்கிறான், அழுது கொண்டு விதையை சுமந்து கொண்டு போகிறான், அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட சேமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு. இந்த இடத்துல அறுக்கிறவனை குறித்து என்ன பண்ணுது? சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவனை குறித்தும் அறுக்கிறவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருக்கணும்? விதைக்கிறவனும்
விதைக்கிறேன், அவன் தான் அறுக்கிறான். அவன் என்ன பண்றான்? அழுது கொண்டு சுமந்து போகிறான். அழுது கொண்டு சுமந்து போய் இங்கிலீஷ்ல போடுப்பா. அழுது கொண்டு சுமந்து கொண்டு போய் என்ன பண்றான்? விதைக்கிறான். திரும்பி வரும் பொழுது கம்பீர சந்தோஷத்தோடு அறுத்து கொண்டு வருகிறான். ஆங்கிலத்துல படிக்கும் போது போடுப்பா, இங்கிலீஷ்ல போடு. NKJV இல்ல KJV யாராவது இருந்தா எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. NKJV வாசிங்க. இல்ல இது என்னடா வசனம்? சங்கீதம் 126:6. இது என்ன? இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இது KJV. NKJV ல போடுங்க. NKJV ல இருந்தா வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்க. NKJV ல வாசிங்க. He who continually goes forth weeping, bearing seed for sowing, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. சரி, இந்த NKJV ல என்ன சொல்லி இருக்கு அப்படினு சொன்னா, இங்க நம்ம தமிழ்ல போடு அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இங்க போட்டுதான் நான் காமிச்சிருவேன். அது நெட்ல கூட அது இருந்தா NKJV எடுத்து அதை எடுங்க. அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ரெண்டு அந்த வார்த்தை அந்த டிரான்ஸ்லேஷன்ல வேறுபட்டதாய் சொல்லி இருக்கும். ரெண்டு வார்த்தை அந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கும். அது என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஒன்னு கண்டினியூலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், தொடர்ந்து. நான் 4-5 டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும் போது அந்த டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் அது போட்டிருக்கா எப்படி? ஆமா, கண்டினியூலி கோஸ், அதாவது தொடர்ந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? செய்து கொண்டு இருக்கிறான். அவன் வேலையை விதைக்கிறவன் அவன் வேலையை என்ன பண்ணி கொண்டு இருக்கான்? தொடர்ந்து அப்படின்னு கண்டினியூவா அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அடுத்தது அப்படியே வாசிங்களேன், வாசியம்மா. He who goes forth continually weeping, bearing seed for sowing, shall doubtless come again with. இன்னொரு வார்த்தை எனக்கு என்னதுன்னா, டவுட்லெஸ், சந்தேகம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருந்துச்சுங்க? வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது அவன் விதைக்கிறான், தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? விதையை சுமந்து தொடர்ந்து அழுது கொண்டே புறப்படுவான். அதனுடைய அர்த்தம் விதையை சுமந்து தொடர்ந்து போறான், தொடர்ந்து செய்யறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதாவது ஒரு தடவை நீங்களும் நானும் விதைக்கும் போது என்னதுன்னா, ஒரு காரியத்துக்காக செய்யும் பொழுது அவ்வளவுதான், ஜபச்சாச்சா முடிஞ்சிச்சு, சொல்லியாச்சா முடிஞ்சிச்சு. நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்கணும், ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத போது சொல்லியாச்சு முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை. தொடர்ந்து கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது விதைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு செயல், அவனுக்குரிய வேலை. அப்போ நமக்கு உரிய வேலை அறுக்கணும் அப்படின்னு சொன்னா, கம்பீரமாய் இந்த மாதங்கள்ல நீங்களும் நானும் அறுக்கணும்னா, நாம செய்கிற வேலையை எதற்காக எதை அறுக்கணுமோ அதற்குண்டான மூல காரணத்தை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 1ஆம் தேதி ஆரம்பித்து இந்த மாசத்துல 30 நாளா 31 நாளா அந்த நாள் வரைக்கும் அதை குறித்து தொடர்ந்து நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கண்டினியூலி அதை தொடர்ந்து நாம் அதை செய்யும் பொழுது நாமளால அறுக்க முடியும். நாமளால அப்பதான் அறுக்க முடியும். ஏதோ ஒரு நாள் செஞ்சாச்சு, ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சாச்சு, நாம செய்ய வேண்டியது இவ்வளவுதான் அப்படி இல்ல. கவனிங்க, அந்த விதைய விதைச்சிட்டு அவன் டெய்லியும் போய் அதை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? டெய்லி போய் அதை பராமரிக்கணுமா பராமரிக்க கூடாதா? தினமும் தண்ணி பாய்ச்சணும். அதை தண்ணி பாய்ச்சறது கூடி அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த உயரத்துக்கு வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அந்த தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்ப உரம் போடணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் அறிந்து வைத்து
விட்டு அனுதினமும் தொடர்ந்து 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 போய் 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 அதை பராமரிக்கும் பொழுது, அதை குறித்ததான நினைவுபடுத்தி அந்த செயலை செய்யும் பொழுதுதான் இறுதியில அவனால அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க அறுக்கணும், நீங்க அறுப்பீங்க, கம்பீரமாய் அறுப்பீங்க அப்படின்னு சொன்னா விதைக்கிற நாம என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒரு ஆத்துமாவை சந்திச்சுட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு அப்படியே ஜபிச்சுட்டு வந்துடக்கூடாதுங்க. அவர்களை பின்தொடர்ந்து, அவர்களை ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களை பின்தொடர்ந்த ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களிடத்துல பேசி அவங்கள விசாரிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, நான் செய்யும் பொழுது அந்த காரியத்துல அறுவடையை நாம் பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சுவிசேஷம் சொல்றோம், ஒரு பொட்டலத்தை சாப்பாடு வாங்கிக்கிறோம், இல்ல கையில ஒரு கிறிஸ்மஸ்ல கேக்க வாங்கிக்கிறோம், தெருவில் இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கிறோம். எத்தனை பேர் தொடர்ந்து செய்கிறோம்? எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? அந்த ஆத்துமாவை ஃபாலோ அப் எத்தனை பேர் பண்றோம்? அன்னைக்கு மட்டும் சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும் ஜெபிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும் ஒரு தடவை முடிச்சிடறோம் இல்லையா, அதுதான் இங்க இல்ல, அதுதான் இல்ல. நாம நம்முடைய செயல்களை கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் மாற்றணும், தொடரணும், அவர்களை பின்தொடரணும். சொல்லுங்க, பின்தொடரணும். அப்போ நாம விதைக்கிற காரியங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து அவர்களிடத்துல போய் தொடர்ந்து போய் அந்த காரியத்துக்காக பிரயாசப்படும் பொழுது நம்மளால அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து செய்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அவர்களை தொடர்வதற்கு நமக்கு நேரம் இருக்கணும். அவங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு நம்மளுக்கு டைம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நம்மளால அறுவடை செய்ய முடியும். 2வது வார்த்தை சந்தேகமின்றி. சொல்லுங்க, சந்தேகமின்றி மகிழ்ச்சியுடன் வருவான். வருவான் ஃபியூச்சர் டென்ஸ். கவனிங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு சந்தேகம் இல்லாம அவன் அறுவடை செய்து வருவான். அப்போ நமக்குள்ள அந்த சந்தேகத்தை முதல்ல தூக்கி போட்டு விசுவாசத்துல பலப்படணும். விசுவாசத்துல பலப்படணும். விசுவாசம் இங்க கிரியை செய்யணும். இப்போ நான் விதைக்கிறேன், நான் அறுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். நாம இது நடக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாகவே அந்த இடத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்ல. அந்த இடத்துல விசுவாசம், ஃபெய்த் இல்ல. அப்போ நாம சந்தேகமின்றி, டவுட்லெஸ், அந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம நிச்சயமா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது, விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய வேலையை செய்யும் பொழுது, அறுக்கிறவர்களாகிய நாம இந்த 2 காரியத்தோடு செய்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே கடைசியில நம்மளால என்ன பண்ண முடியுங்க? கம்பீரமாய் அறுத்து திரும்பி வருவதற்கு கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுப்பார். அதுதான் இந்த 6வது வசனம் சொல்லுகிறது. நீங்க தொடர்ந்து சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு நீங்க விதைச்சு பராமரித்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் திரும்பி வரும் பொழுது பெரும் மகிழ்ச்சியுடன் அறுத்து திரும்பி வருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாசம் அறுக்க போறோம்? எத்தனை பேர் கம்பீரமாய் அறுக்க போகிறோம்? எத்தனை பேர் கம்பீரமாய் அறுக்க போகிறோம்? வெறும் ஆத்மா இல்ல. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குரியது அறுத்துடுவோம், அடுத்தது நமக்குரியது. சொல்லுங்க, அடுத்தது எனக்குரியது. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக காரியங்களை, பல காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். சுகம் எனக்கு வேணும், பலன் எனக்கு வேணும், ஆசீர்வாதம் எனக்கு வேணும், பொருளாதாரத்துல உயர்வு எனக்கு வேணும், கடனில் இருந்து விடுதலை எனக்கு வேணும். இவைகளை எல்லாம் அறுப்பதற்கு நீங்களும் நானும் சந்தேகமின்றி தொடர்ந்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, தொடர்ந்து சந்தேகமின்றி அமர்ந்திருக்கும் பொழுது அறுத்து விடுவோம். அல்லேலூயா. அண்ணால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்,
அந்த சாப்டரை நல்லா வாசிச்சோம்னா ஒரு அதை திருப்பிக்கிடுமே. அந்த சாப்டரை திருப்பிக்கோமே. 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். சரி, அதாவது அண்ணாள் முதல்ல அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும். வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் அங்க என்ன பண்றா? தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறா. அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் தொடர்ந்து, கவனிங்க, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அப்பதான் என்ன பண்றா ஏலி? அவன் போய் சும்மா, கவனிங்க, நாம சபைக்குள்ள வர்றோம், ஒரு 5 செகண்ட் 10 நிமிஷம் இல்ல கொஞ்ச நேரம், கவனிங்க, கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது நார்மல். கவனிக்கிறீங்களா? அது நார்மல். அப்ப ஏலி இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவள் வெகு நேரம், வெகு நேரம், ரொம்ப நேரம் எதையோ அவள் தேவனிடத்துல முணுமுணுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த ரொம்ப நேரம் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கறத ஏலி பார்த்ததுனாலதான் இவன் என்ன பண்ணிருக்கா? குச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி ஒரு தவறான ஒரு காரியம் வருது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இவள் ஆசீர்வாதத்தை, அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்துல வரா. வெகு நேரம் தொடர்ந்து ஏதோ வந்தோம் சொன்னோம் அப்படி இல்லை. அந்த டைம், அந்த வெகு நேரம் அப்படிங்கிற அந்த இடத்துல நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அவ தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவள் செபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அவர் அவள் மீது என்ன பண்றாரு? மனம் இறங்கி அவளுடைய கற்பத்தை திறந்து கொடுக்கிறார். 16வது வசனத்துல அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், இப்போ ஏலி சொல்லிட்டா நீ வந்து குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க. அதுக்கு இவ பதில் சொல்றா, உம்முடைய அடியாளாகிய என்ன, வேலையாளின் மகளாக என்னாதீங்க பாஸ்டர். நான் எப்படி மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் அவளும் சொல்லிட்டா. எப்படி? இந்த 2 காரியம் எனக்கு இருக்கிறதுனாலதான் நானும் இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவன் என்ன நினைச்சு அவளை நினைத்தானோ, தவறா எண்ணினானோ, அதே ஒரு காரியத்தை அவன் ரிப்பீட் பண்றா. இவன் சொல்லல, இவன் என்னடா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கான்னு இவன் நினைச்சதை அவ சொல்றா. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேன், அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்? தேவ சமூகத்துல உட்கார்ந்து தொடர்ந்து என்னுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் என்னுடைய காரியத்தை கர்த்தர் சமூகத்துல நான் தெரியப்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்போ நாம ஒரு காரியத்தை, அது அண்ணாளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். கவனிக்கணும். அப்ப அவனுடைய ஜபத்துல இன்னும் நிறைய விசுவாசமான காரியங்கள் எல்லாம் நம்மளால பார்க்கவும் முடியும். கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னது, முதல் அறுவடை கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னது எல்லாம் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்த உடனே தான் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். அப்ப முதல் அறுவடை ஆண்டவருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுதா? அவ சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் அவனை உம்மிடத்திலே நான் கொடுத்துடுவேன். அவனை நானே என் பரிசுக்குள்ள பத்திரமா என்ன பண்ண மாட்டேன். என் வீட்டுக்குள்ள நீங்க ஒத்த பிள்ளை பெத்தவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சு 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 பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, இவ அப்படி இல்லைங்க. நீர் எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் என்ன பண்ணிடுறேன்? தூக்கி கொண்டு வந்து உங்ககிட்டயே கொண்டு விசுவாசத்தோடு தொடர்ந்து சந்தேகம் இல்லாமல் தேவன் கேட்ட அந்த கேட்டதான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம விதைக்கிறவங்க, நாம அறுக்கிறவங்க விதைக்கணும். விதைக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். கர்த்தருக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, நமக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, அதை அணுதினமும் தொடர்ந்து வெகு நேரம்
தேவ சமூகத்தோடு கூட வந்து அவர்கிட்ட இருந்து அவர்கிடத்துல நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமா இந்த மாசம் அறுவடை செய்ய முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடக்கும் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் சொல்றாருன்னா கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் சொல்றாருன்னா அதை செய்வார். நான் அதுல சந்தேகமே பட மாட்டேன். கர்த்தர் சொல்றாருன்னா, எனக்கு ஒரு காரியத்தை முன்கூட்டியே சொல்றாருன்னா கர்த்தர் செய்ய போறார் அப்படிங்கறத நான் உறுதியா இருப்பேன். கண்டிப்பா அதை ஆண்டவர் செய்கிறார். சபைக்கும் அதை தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதம் நாம் என்ன பண்ண போறோம்? அறுவடை செய்ய போகிறோம். கம்பீரமாய் அறுக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தோல்வியை சந்தித்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல ஃபெயிலியரா போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாதம் அதை வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். இன்னும் என்ன தெரியுமா செய்யணும்? இன்னும் என்ன தெரியுமா செய்யணும்? கவனிங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்துல தான் அவன் என்ன பண்றான்? போய் விதைக்கிறான். சாரிபாத் விதவை பஞ்ச காலம். கவனிங்க, முடிச்சிருவோம். ஈசாக்கும் சாரிபாத் அந்த விதவையும் பஞ்சமான காலத்துல தான் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. கவனிக்கிறீங்களா? பஞ்சத்துல தான் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட், அந்த ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவனை அந்த வருஷம் ஆசீர்வதித்தான்னு சொல்றார். அப்போ அந்த டைம் வந்து ரொம்ப பஞ்சம். அது வந்து ஒரு பஞ்சம். இங்க கவனிங்க, பஞ்சத்துல கவனிக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தான் சொல்லுங்க. சாரிபாத் பஞ்சத்துல தன்னிடத்தில் இருந்த கொஞ்சத்துல, கவனிங்க, அதே பஞ்சம் அவங்கிட்ட இருக்கிறது என்னது? கொஞ்சம் சின்னது. அவர் அப்படிதான் சொல்ற. சாரிபாத் விதவை என்ன சொல்றா? என்கிட்ட இன்னைக்கு எனக்கும் என் பிள்ளைக்கு இதனோடு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் எனக்கு இருக்கு. நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? முடிய போகுது அப்படிங்கிறா. பஞ்சம் அவங்கிட்ட இருக்கிறது இதனோடு கொஞ்சம். அப்போ ஈசாக்கு பாருங்க, பஞ்சம்னு தெரிஞ்சும் விசுவாசித்து அதை நெல்லு விதைக்கணும்னா, அது நெல்லை அறுக்கணும்னா விதைக்கிறது எதான் விதைப்பாங்க? நெல்லை தானே விதைப்பாங்க. அவன் அப்படி நினைச்சிருக்கலாம்ல, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, தேசம் பஞ்சத்தில் இருக்கு, இதை ஒரு நாள் நான் சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கலாமா? நினைச்சிருக்க கூடாதா? யோசிக்கிறீங்களா இல்லையா? அவங்கிட்ட நெல்லு கொஞ்சம் இருக்கு, விதை நெல் அவன்கிட்ட கொஞ்சம் இருக்கு, தேசமே பஞ்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல போய் நான் அதை விதைக்காம இதை வச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாள் என்னுடைய வயிறை, கொஞ்ச நாள் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாத்திடலாம். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தவறை செய்யறோங்க. கர்த்தர் விதை நெல்லுன்னு சொல்லி நம்ம கையில கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என் வாழ்வாதாரத்தின் பஞ்சம் நெருக்கடியில தேவனுக்கு கொண்டு போய் நான் அதை விதைக்காமல் அதை எனக்காக நான் பயன்படுத்தும் பொழுது நான் என்ன பண்ண முடியல? மிகுதியான அறுவடையை அறுக்க முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற பெரிய தவறு, சமுதாயத்துல நடக்கிற கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய தவறு. இன்னும் எனக்கு புரியல பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? நல்லா கவனிங்க. விதை நெல்லை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார்னு சொல்லிட்டேன். விதைக்கிறது கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிறத நீங்க விதைச்சே ஆகணும். நீங்கள் கொடுக்கிறத விதைச்சாதான் நீங்க அறுக்க முடியும். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது எந்த காலமா இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப பஞ்ச காலமா இருக்கும், அது வறட்சியின் காலமா இருக்கும். அன்னைக்கு உங்க தேவை அதிகமா இருக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? பொங்கி சாப்பிடலாம். எலியாவே என்கிட்ட இதுண்டு தாயா இருக்கு, இதை வச்சு நான் சாப்பிடலாம். இல்ல 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 அருமையான மகளே, இல்ல. எலியா சொல்றாரு, இல்ல அப்படி பண்ணாத. அதுல முதல்ல நீ என்ன பண்ண? கொண்டு வந்து எனக்கு விதை. ஈசாக்கே, நீ போய் என்ன பண்ண? அந்த கொஞ்சத்தை சாப்பிட்டு வயிறை நிரப்பலாம் நினைக்காத. வாட்டு இருக்கிறது கொஞ்சம் விதை தான், தேசம் பஞ்சம் தான். பயப்படாத, சந்தேகப்படாத. வந்து நீ விதை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். இப்ப புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. விதை நெல் கர்த்தர் நம் கையில கொடுப்பார். அதை நீங்க விதைக்கணும். அது என் பஞ்சத்துக்கு, அது என்னுடைய வசதிக்கு. என் டைம் இப்படி இருக்கு, ஐயோ என்னுடைய நேரம் இப்படி ஆயிப்போச்சு, இதை கொண்டு போய் இங்க வச்சு நம்ம சமாளிக்காதீங்க. தயவு செய்து சொல்ற சபையாரே, உங்க தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, விதை நெல்லை நீங்கள் விதைச்சே ஆகணும்.
கர்த்தர் உங்க கையில கொடுத்து இத விதைன்னு சொன்னா நீங்க விதைச்சே ஆகணும். அப்படி நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் சொன்னபடியே 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சாரிபாத்துக்கு தீந்துச்சா? பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவன் சட்டியில மாவு இருந்துச்சு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவன் சட்டியில எண்ணெய் இருந்துச்சு. குறைவு கர்த்தர் விடலைங்க. ஏன் நினைக்கிறது கொஞ்சம் தான், என் வாழ்க்கை வறட்சிங்க, எனக்கு பத்தலைங்க, என்கிட்ட இல்லைங்க, நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி விதை நெல்லை கையில நீங்க தொட்டீங்க, அவ்வளவுதான், ஆசீர்வாதம் கிடையாது. விதை நெல் கர்த்தருக்குரியது, அதை நீங்க போய் விதைச்சே ஆகணும். விதைக்கிறவனுடைய வேலை நீ விதைச்சே ஆகணும். கர்த்தர் அந்த விதை நெல்லை உங்க கையில கொடுப்பார். அப்பதான் ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு அப்பதான் ஆசீர்வாதம். டைம் பாத்தீங்களா? இந்த டைம்ல அவனுடைய சூழ்நிலை சாரிபாத்துக்கு பஞ்ச காலம் தான், போதுமானது, அன்னைக்கு போதுமானதா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நான் நாளைக்கும் சந்திப்பேன், நான் அடுத்த நாளும் அதை நிறைவாக்குவேன். இதை நீ முதல்ல கொண்டு வந்து என்ன பண்ண, என் சமூகத்துல வை, இதை நீ ஏன் கொண்டு வந்து வை. அப்போ நான் என்ன பண்றேன், நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் உனக்கு அதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த 2 நபர்களுக்கு செய்து காட்டி இருக்கிறார். சும்மா ஆண்டவர் சொல்லிட்டு போல, செஞ்சு காட்டி இருக்கிறாங்க, எழுதி வைத்து இருக்கிறாங்க. விதைகள் ஆண்டவருக்குரியது. கர்த்தர் உங்களுக்கு கையில ஏதாவது கொடுத்து, உங்ககிட்ட ஏதாவது கொடுத்து, இதை கொடுத்துரு, இதை செய்யின்னு சொல்லி கர்த்தர், கவனிக்கிறீங்களா? தயவு செய்து நீங்க கவனிங்க. நம்முடைய ஆசீர்வாதம் நழுவி போறது இதனாலதான். கர்த்தர் உன் தசம பாகத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, சோதிச்சு பாருன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆசீர்வாதம் நம்மளை விட்டு விலகி போறதுக்கு பெரிய காரியம் விதை நெல்ல, அது ஆண்டவருக்குரிய நெல்ல நாம வறட்சிக்காக, நம்முடைய பற்றாக்குறைக்காக பயன்படுத்துகிறது ரொம்ப தவறு. நம்ம பற்றாக்குறையோடு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை நிரப்ப போதுமானவர்னு சொல்லிட்டு நாம விதைக்கிறத விதைச்சிட்டோம்னா கர்த்தர் அறுவடையை மிகுதியாய் தருவார். இந்த மாசத்துல நீங்க அறுக்க போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், விதைக்க போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு தான் அறுவடை உண்டு, விதைக்கிறவன் தான் அறுக்க முடியும். சந்தேகம் இல்லாமல் தொடர்ந்து தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்குரியதை கொண்டு வந்து விதைக்கணும். அவருக்குரியதை கொண்டு வந்து வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதுல ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். பற்றாக்குறை இதுதான். நம்ம விதை நெல்லை நம்ம சாப்பிட்டோம், விதை நெல்லை நம்ம, அது சூழ்நிலை. என்ன பாஸ்டர் பண்றது, என்ன பண்றது, நாளைக்கு இல்லைன்னா அசிங்கம், கடைக்காரன் முன்னால வந்து நின்னுறான், ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த வாரம் எனக்கு வந்த சம்பளம் எப்போ 5000 ரூபாய் வாங்கணும், இந்த வாரம் பார்த்தா எனக்கு 2000 ரூபாய் தான் வருது. எப்படி எடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது? பொருத்தனை விதை நெல், பொருத்தனை ஒரு விதை நெல் தான். கவனிக்கணும். நான் ஏன் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ நாங்க எடுத்துட்டு போய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. நாம் அதை எடுத்து ஒரு வாரம் வர்ற காணிக்க எத்தனை நாளைக்கு போதுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவனிக்கணும். நடத்துறது கர்த்தர் தான். நீங்களும் எப்படி விதைச்சு அறுக்கிறீங்களோ அதே போலதான் ஊழியக்காரங்களும் விதைச்சு அறுக்கிறாங்க. அவங்க விதைச்சுதான் அறுக்க முடியும். இதுதான் பிரின்சிபல். கர்த்தர் இப்படிதான் அணுகுமுறை வைத்திருக்கிறார், இப்படிதான் வழிமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விதைக்கிறவன் மட்டும்தான் அறுக்க முடியும், சும்மா இல்லைன்னு அறுக்கவே முடியாது. நான் ஏன் என்ன காரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த பற்றாக்குறை, அந்த இல்லைங்கிற வார்த்தை, நான் ரொம்ப தேவையில இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, விதை நல்ல சரியா விதைக்கிற ஒரு பக்குவத்துக்குள்ள வரணும். விதை நல்ல சரியா விதைக்கணும். எல்லா இடத்துலயும் அதை கொண்டு என்ன பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம வசனம் சொல்லுது. எல்லா இடத்துல விதைச்சா நம்ம அறுக்க முடியுமா?
எல்லா இடத்துல விதைச்சா அறுக்க முடியுமா? வசனம் இருக்கு. எடுத்து வச்ச எந்த இடத்துல விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் இருக்கு. அப்புறமே சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. அப்போ உங்களை ஆண்டவர் எங்க விதைக்க சொல்றாரோ, உங்களுக்குன்னு விதைக்கக்கூடிய நிலத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க மட்டும்தான் விதைக்கணும். சமுதாயம் இன்னைக்கு பூமியில கவனிங்க, பூமியில இருக்கிறது ஒரு பக்கம், விதைக்கிறது ஒரு பக்கம். அறுக்க முடியாது. நான் சத்தியமா சொல்ல முடியும். நீங்க எடுத்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு முன்னால ஒரு ஆசாரியர் வந்தார்ல, அதை எடுத்து வாசிங்களா. அதிகாரத்தை சொல்லுங்க, வசனத்தை போடுவாங்க. ஆதியாகமம் 13 12 14 போடுங்க. ஆதியாகமம் 14:18 போடுங்க. கவனிங்க, அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் யார் கொண்டு வந்தா? நல்லா கவனிங்க, நம்ம கண்கள் இப்படிதான் சில நேரத்துல மாறி இருக்கு. அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தது ஆசாரியன். மெல்கிசேதேக்குடைய கையில தான் என்ன இருக்கு? அப்பம் இருக்கு, திராட்சை ரசமும் அவன்கிட்ட தான் இருக்கு. அடுத்த வசனத்துல ஆபிரகாமை ஆசீர்வதித்து கவனிங்க, அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தது ஆசாரியன். கொண்டு வந்து ஆபிரகாம் இடத்துல கொடுத்து ஆசீர்வதித்தது ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு தான் கவனிங்க. அடுத்த கீழே வசனத்தை வாசிங்களே, 20வது வசனம். சொன்னான். அப்போ அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் தன்னுடைய தசம பாகங்களை கொடுக்கிறான். நீங்களும் நானும் எங்க அப்பத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, நீங்களும் நானும் யாரிடத்துல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எவரிடத்திலிருந்து ஆசீர்வாதமான காரியங்களை யார் மூலமாய் பெற்றுக் கொள்கிறோமோ அவர்களிடத்துல உங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வந்து வைக்கணும். சபையே, இது சரியான ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு வெளியில என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? உன் தசம பாகத்தை சபையில போடாத, உன் தசம பாகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாத, போடாத. நீ கொண்டு போய் அங்க கூடு, இங்க கூடு. அவன் கஷ்டத்துல இருக்கான். கர்த்தர் எவரையும் போஷிப்பார், அவருடைய ஊழியக்காரரை அவர் போஷிப்பார். நீங்களும் நானும் கொடுக்கிறதுனாலதான் அவங்க வாழ்றாங்கன்னு கிடையாது. டெல்லியில் இருந்தாலும் சரி, ஒரிசாவில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில காட்டுக்குள்ள இருந்தாலும் போஷிக்கிறது கர்த்தர். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னிடத்துல உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிற. இன்னைக்கு வார்த்தை என்கிற ஆகாரம் சபைக்குள் இருந்துதான் புறப்படுகிறது. உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஆசாரியர் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரிடத்துல கொண்டு வந்து உங்கள் விதைகளை வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குங்க? ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம இது ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். விதைக்கிறது எல்லா இடத்துலயும் போய் விதைச்சிட்டு அறுவடைக்கு நின்னோம்னா கிடைக்காது. வசனம் இருக்கு, கோதுமையை விதைத்தார்கள் முள்ளை அறுப்பார்கள் இருக்கு. அப்போ நீ கொண்டு போய் கோதுமையை இந்த இடத்துல விதைச்சிட்டுனா அங்க எந்த இடத்தை மாறி விதைக்கும் பொழுது, விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்காம வேற இடத்துல விதைக்கும் பொழுது நம்ம கோதுமையை விதைச்சாலும் முள்ளத்தான் அறுப்போம்னு வசனம் சொல்லுது. அப்ப உங்களுக்கு எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் கொடுக்கிறேன்ல, எங்க கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுக்குறீங்க? கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்லி அந்த விதையை உங்களிடத்துல கொடுக்கிறார். எந்த நிலத்துல விதைக்கணுமோ அந்த நிலத்துல தான் விதைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தசமமாக காணிக்கை
பொருத்தனை காணிக்கைகளை விட்டுருங்க. நீங்க விதைக்கிற காணிக்கைய, சரியா? நீங்க விதைக்கிறத எதா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, விதைக்கிறத கர்த்தரிடத்துல கேட்டு எங்க விதைக்கணும்னு சொல்றாரோ அங்கதான் விதைக்கணும். உதாரணத்துக்கு ஆபிரகாமும் ஆசாரியும் நம்ம பார்த்துருக்கோம். வார்த்தையை வாங்கினவங்கிட்ட, அப்பத்தை வாங்கினவங்கிட்டையும், திராட்சை ரசத்தை வாங்கினவங்கிட்டையும் ஆசீர்வதித்தவட்டி அவன் தன்னுடைய தசமபாகத்தை கொடுக்கிறான். நீங்க எந்த சபை உங்களை போஷிக்கிறது, உங்க ஆத்மாவுக்கு ஆதாரத்தை யாரு கொடுக்கிறார், எந்த இடத்துல இருந்து எந்த ஆசாரியின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார், அதுல ரொம்ப இந்த நாட்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபை எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா வெளியில உபதேசம் போயிட்டு இருக்கு, செய்கிற நபர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. சபைக்கு போறது ஒரு பக்கம், தசமபாகத்தை கொடுக்கிறது ஒரு பக்கம், விதை நெல்லை கொண்டு போய் விதைக்கிறது இன்னொரு பக்கம். அது ஆசீர்வாதம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. வார்த்தை அப்படி சொல்லி கொடுக்கல. வாங்கினவங்கிட்ட இந்த வார்த்தையும் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கினவங்கிட்ட தான் விதைக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவோம். தயவு செய்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்துல தயவாய் மன்னிப்பை கேட்டுக்கிறோம். இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா அது பிடிக்காததுதான். வேதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறதோ அப்படிதான் செய்யணும். மாறா செய்யணும்னா தவறுதான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கும் பொழுது இந்த மாதத்துல நாம் அறுப்போம். அல்லேலூயா. விதை நெல் அவரே கொடுப்பாரு. விசுவாசத்தோடு அந்த என்ன சொல்றது, தொடர்ந்து நம்பிக்கையோடு பஞ்சத்துல எனக்குன்னு நான் எடுத்துக்காம நான் என்ன பண்ணுவேன், விதைக்கணும். உங்களுக்குன்னு எடுத்து வச்சு அதை என்ன பண்ணிடாதீங்க, அசூசிப்படுத்திடாதீங்க. இது எனக்கு இருந்தால் நாளைக்கு தேவை சந்திக்கப்படும், நாளைக்கு தேவை சந்திக்கப்படும், அடுத்த வாரத்துக்கு போதுமானதாக இருக்கும். விதைக்காதீங்க. கடந்த வாரம் என்கிட்ட சுத்தமாக ஆசை இல்லை. சனிக்கிழமை வேலூர்ல இருந்து அந்த ஸ்டடீஸ் முடிஞ்சு கூட்டிகிட்டு வரணும். அங்கே ஃபீஸ் பே பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். மெஸ் ஃபீஸ் கட்டணும், ரூம் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு அவங்க அம்மா கூட இருந்தாலும் அவங்களுக்கு கட்டணும். தெரியல, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. விதைச்சேன். கர்த்தர் கொடுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இப்பவும் நான் கொடுக்கல, கொடுக்கறதா வாக்கு கொடுத்து அதை நான் சரியா கையில வச்சிருக்கிறேன். அது அங்க எப்போ கொடுக்கணும்னு சொல்லி அதை நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட தான் இருக்கு. ஆனா கர்த்தர் அதை கொடுத்துன்னு சொல்லிட்டாரு, அதை விதைச்சிருன்னு சொல்லிட்டாரு. நேத்தைக்கு கூட்டிட்டு வரும் பொழுது ஃபீஸ் எல்லாம் கர்த்தர் கிளியர் பண்ணாங்க. 1 ரூபாய் நான் எடுத்துட்டு போனேங்க. 1 ரூபாய் காரில் தான் போனேன். ஒத்த ரூபாய் கார் டீசல் இருந்து 1 ரூபாய் நான் எடுத்துட்டு போகல. கர்த்தர் அந்த இடத்துல அந்த தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் மேலே கட்டுறதுக்கு, இந்த 20 நாட்கள் அங்கே இருந்ததுக்கு அவ்வளோ தொகை அவங்க அம்மா அவங்களுக்கு அதை கட்டுறதுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் விதைக்க சொல்லும் பொழுது, கர்த்தர் அதை கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது அதை கொடுத்துடணும். ஆண்டவரே எனக்கு நாளானிக்கு பத்தல, இது இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நானும் அறுக்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த அறுவடை சேராது. அப்போ விதைக்க சொல்ற நேரத்துல 500 ரூபாய் தான் எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. அதையும் நான் கொடுப்பதற்கு துணிந்தேன். அதையும் கொடுப்பதற்கு கர்த்தர் பேசணும்னு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். கொடுத்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டேன். அதை பார்த்த ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதை அங்கீகரிக்கிறார் கர்த்தர். நமக்கு உண்டான இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். நமக்கு மேல இருக்கிற எல்லா நெருக்கமான பாதைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். நிறைய சாட்சி சொல்ல முடியும், நிறைய சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் அப்படிதான் நடத்துறார். தேவன் அப்படி நடத்துறதுக்கு நாமள கர்த்தர் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். போராட்டம் டைம்ல வரும், போராட்டம் வேண்டும். ஐயோ இது பத்தாதே அவன் வருவானே நிற்பானே, மைண்டு போராடும், அழைப்பாயும். ஏன்னா அந்த பரிதவிப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய தேவனுக்கும் உங்களுடைய பரிதவிப்பு தெரியும். நாளைக்கு எப்படி நான் சமாளிக்க போறேன், கர்த்தருக்கும் அந்த பரிதவிப்பு தெரியும். நம்மளுக்கு எபிரேயர் அப்படிதானே சொல்லி வச்சிருக்கிறாரு. பிரதான ஆசாரியர் உங்களைப் போலவே எல்லா வகையிலும் பாட அனுபவித்தவர் தான் அவர் சொல்லியிருக்காரு. நமக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இதை கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன், இதை கொண்டு போய் வச்சுட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் பரிதவிக்கிற பரிதவிப்பை எனக்கும் தெரியும், என் ஆண்டவருக்கும் தெரியும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கொடுத்து பாருங்க, விதைச்சு பாருங்க. சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்யுங்க.
அவர் சொன்னா, கர்த்தர் நம்ம கையில கொடுத்து சொன்னா கண்டிப்பா அதை செய்து பாருங்க. கண்டிப்பா நம்மளால பெரிய அறுவடை, கம்பீரமாய் அறுக்கிற அறுவடையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் விதைக்கிற இடம் சரியா இருக்கணும். விதைக்கிற நானும் சரியா அந்தந்த காரியத்துல சரியா இருக்கும்போது மட்டும்தான் அதை நான் செய்ய முடியும். அடுத்தது 2 கொரிந்தியர் 9:6 சொல்லி இருக்கிறது. அங்க நம்ம எப்படி விதைக்கணும் நம்ம முடிக்க போறோம். அவ்வளவுதான். 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம போலாம். அப்போ விதைக்கிறவன் சிறுக விதைத்தால் அந்த சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இந்த வசனத்துக்கு விளக்கம் உங்களுக்கே தெரியும். இந்த வசனத்தினுடைய விளக்கம் நாம் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்கிறத நீங்க விதைச்சிருங்க. அது சிறுசோ பெருசோ அது அவருடைய. 5 ரூபாய் கொடுக்க சொல்றாரா, கொடுத்துருங்க. 500 ரூபாய் கொடுத்து உங்க கையில கொடுக்க சொல்றாரா, கொடுத்துருங்க. 5000 ரூபாய் கொடுக்க சொல்றாரா, கொடுத்துருங்க. சந்தேகப்படாதீங்க, அதை செய்யுங்கள். கண்டிப்பா சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுகவும் பெருக விதைக்கிறவனுக்கு பெருகவும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட போதுமானவராய். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:7. கவனிங்க, இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது ஆத்துமா சம்பந்தப்பட்ட காரியம், ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட காரியம், கர்த்தருடைய நீதி சம்பந்தப்பட்ட காரியம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சம்பந்தப்பட்ட காரியம். கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு. இதுவரைக்கும் அவருக்காக அறுக்கிறோம், நமக்காக அறுக்கிறதுக்கு என்ன வழி? அடுத்தது பாருங்க, நம்மள அவர் அறுக்காம இருக்கிறதுக்கு என்னன்னு பாத்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? நீங்க எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஆத்துமா, நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடுகள், இவைகளை குறித்து கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறாங்க. இதுலயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் அறுத்துட்டு வர விதைக்கிறத சரியா விதைக்கணும், சரியான இடத்துல விதைக்கணும், சரியான காரியத்தை விதைக்கணும். இல்லைன்னு சொன்னா எதை நம்ம விதைச்சோமோ அதவே தான் அறுக்கும். ஆமான் தெரியுமில்ல? சபையாருக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல? ஆமான் யாருக்கு தெரியுமில்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு ஆமான்? மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பினவன், விதைச்சான். அந்த ஆமானை குறித்து வாசிக்கும் போது மொர்தெகாய்க்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்னு ஆண்டவருக்கு ஒரு ஆசை. அதை வாசிக்கும் போது இந்த எஸ்தர் இல்லையா, எஸ்தர் புக்ல 3வது அதிகாரம் இருங்கள 3:1. கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா மொர்தெகாயை மேன்மைப்படுத்தணும். நிறைய ஆசீர்வாதங்களுக்கு முன்னால, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால நிறைய பேர் இருந்தது அடிமைத்தனம். யோசேப்பை பார்த்தோம், போன வாரம் நிறைய பேர் பார்த்தோம். பத்தி யோசேப்பு, வேற யாரை பார்த்தோம்? தானியேல். இவங்க எல்லாம் அடிமையா போய் அடிமையா இருந்தாங்க, ஆசீர்வதித்தாங்க. இந்த மொர்தெகாய்க்கு அதே மாதிரி தான். மொர்தெகாயை ஆசீர்வதிக்கணும், மொர்தெகாயை பெருமைப்படுத்தணும், அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். நம்மளை உயர்த்துறதுக்கு முன்னால இந்த 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அதே ராஜா யாரு மொர்தெகாய் உயர்த்தப்பட வேண்டுமோ அதே ராஜாவால் மொர்தெகாயினுடைய சத்ருவானவன் உயர்த்தப்படுகிறான். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு கர்த்தர் நம்மளை திட்டத்தை வச்சுட்டாரு. நிறைய ப்ராசஸ் இருக்கும். நமக்கு முன்னால ஒரு சத்ருவ ஆண்டவர் என்ன பண்ணி தான் வச்சிருப்பாரு? உயர்த்தி தான் வைத்திருப்பார். அவன் உயரத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே பார்த்துட்டு அந்த கழுகு சொல்லிச்சுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா? அது கீழே இருந்து எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்தா சௌக்கியம், என்ன சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைக்கு மேல ஒருத்தர் உயர்த்தி வைத்துதான் அவன் சொல்ல சொல்ல நாம எப்படி நடக்கிறோம்னு பார்த்துட்டு கர்த்தர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்பாருங்க, உயர்த்திடுவாரு.
மொர்தெகாயை உயர்த்தணும்னு கர்த்தருடைய பிளான். ஆனா அதே யாரால உயர்த்தப்படணுமோ அவராலவே அவனுடைய எதிரியை கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? அதான் இந்த வசனம் சொல்லுது. இதை நம்ம எவ்வளவு பேர் இதை கவனமா வாசிச்சிருக்கோம்னு எனக்கு தெரியல. வாசிக்கும் போது எனக்கு இதை பட்டுச்சு, பிடிபட்டுச்சு. இப்போ குமாரனை ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு நமக்கு உயர்வை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. நம்முடைய தொழில்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், நம்முடைய வேலையில ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு கர்த்தருடைய பிளான் இருக்கு. அதுக்கு முன்னால நம்முடைய சத்துருவை கர்த்தர் என்ன பண்ணிதான் வைத்திருப்பாரு? அதுக்கு மேலதான் வைத்திருப்பார். அவன் நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பான், அவன் நம்மளை போட்டு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவன் நம்மளை விட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்டான பீக் லெவல்ல தான் இருப்பான். ஆனா நாம மறந்துடக்கூடாது, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் விதைக்கிறத சரியாய் விதைப்பேன் என்று சொன்னால், என் விதை சரியான நிலத்தில் விதைக்கப்படும் என்று சொன்னால், எனக்கு முன்னால எவ்வளவு பெரிய அதிகாரி, எனக்கு முன்னால எவ்வளவு வசதியான ஆளு, என் பிசினஸ்க்கு முன்னால என்னோட இதுக்கு முன்னால எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் கர்த்தர் அவன் என்னத்தை விதைச்சானோ அதையே அவனுக்கு அறுக்க பண்ணுவார். நான் என்ன விதைக்கிறனோ அதை நான் அறுப்பேன். அவன் எனக்கு விரோதமா விதைக்கிறானா, கர்த்தர் அவன் எதை விதைச்சானோ அதையே அறுத்துட்டு போனான். ஆமன் பாருங்க, அதெல்லாம் பாருங்களேன், அடுத்தவனுக்காக செஞ்சு வைக்கிறான். இவன் அப்படி தூக்கி அவனை சாவடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சாவு கிடையாது. அந்த மரத்துல இது பண்றதெல்லாம் கொடூரமான சாவு, உயிர் கொடூரமா போகும். நம்மளாம் நினைச்சு பட்டுன்னு முடிஞ்சு சட்டுன்னு போயிடணும்னு ஏதாவது சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்காம டப்புன்னு அடிச்சு முடிச்சு போயிடணும். இல்ல, அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தி வைத்தான் இந்த ஆமான். கர்த்தர் பார்த்து சும்மா வரல, தொலைச்சு விடுவேன் அப்படின்ட்டு, தொலைச்சு விடுவேன். நீ செஞ்சா அது உனக்கு தான். விதைக்கிறது நம்ம சரியா விதைக்கணும். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். சாராள் ஒண்ணு விதைச்சா, இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. சாராள் ஆகார் என்ன பண்ணிட்டா? துரத்தி விட்டா. அவ குழந்தை பெற்று அந்த பிள்ளையோடு சேர்ந்து என்ன பண்றா? இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். நல்லா நீங்க பைபிள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 86 வயசுல இவன் பிறகுறான் இஸ்மவேல், 100 வயசுல ஈசாக்கு பிறகுறான். ஈசாக்க பலி கொடுக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை வயசு? 17 வயசு கிட்ட இருந்த ஒரு 20 வயசு உள்ளது. அதே போல ஈசாக்கு பிறக்கும் போது இவனுக்கு 14 வயசு இஸ்மவேலுக்கு. கொஞ்ச நாட்கள் இஸ்மவேலும் ஈசாக்கும் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு 2-3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது எனக்கு சொல்றதுக்கு. அப்போ துரத்தி விடப்படும் பொழுது, ஆகார சாரால் துரத்தி விடும் பொழுது ஒரு 17 இருந்து 20 வயசுக்குள்ள இஸ்மவேலுக்கு இருக்கும். துரத்தி விட்டுட்டான். நீ இருக்கக்கூடாது, இவனோட அடைக்கலத்துல நீ இருக்கக்கூடாது, இவனோட இதுல இருக்கக்கூடாது, துரத்தி விட்டான். அதே போல சாரால் அனுபவித்தாள். அதே போல சாரால் அனுபவித்தாள். வசனம் இருக்கு ஆதியாகமத்துல, எடுங்களேன். அமிமெலேக்குன்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு அடுத்த ஒரு அதிகாரம் நினைக்கிறேன். சரி, 22வது அதிகாரத்துல கவனிங்க. 22வது அதிகாரத்துல, இது எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 22வது அதிகாரத்துல அங்க பலி செலுத்துற சம்பவம் வருது. இங்கதான் இஸ்மவேல பலி செலுத்த, ஈசாக்க பலி செலுத்த கர்த்தர் சொல்றார். அவன் ஆபிரகாம் சொல்றான் தன்னுடைய யாரை பார்த்து, தன்னுடைய வேலைக்காரங்களை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் போறேன், போயிட்டு திரும்ப வருவோம்னு சொன்னான்ல. போகும்போது எப்படி போனான்? போகும்போது 2 பேர் என்ன பண்றாங்க? கட்டையை சுமந்துட்டு இவன் கையை பிடிச்சி இவன் கூட்டிட்டு போறான். திரும்பி வரும்போது வருவோம்னு சொன்ன வார்த்தை நடந்துச்சா?
நடந்துச்சா? பைபிள் சொல்லுதா? சேர்ந்து வந்தாங்களா? சேர்ந்து வந்தாங்களா? வாசிங்க. அப்பொழுது அபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும். இங்க இல்ல, 19வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரனுக்கு திரும்பி வந்தான். கவனிங்க, திரும்பி வந்தான்ல, திரும்பி போகும்போது சொன்னா என்ன சொன்னா? போகும்போது என்ன சொன்னா? திரும்பி வந்தான். ஈசாக்கு எங்க போனான்? ஈசாக்கு எங்க போனான்? வந்தார்கள்னு தான் இருக்கணும். போனாங்க, வருவோம்னு சொன்னா. ஆனா கவனிக்கணும், போனாங்க, கை பிடிச்சு கூட்டிட்டு போனான், வழி செலுத்தி போவோம் வருவோம்னு விசுவாசமா சொன்னான். விசுவாசமா ஆபிரகாம் சொன்னான் வருவோம்னா. ஆனா இந்த வசனத்துல ஆபிரகாம் தன் வேலைக்காரனிடத்திற்கு திரும்பி வந்தான். ஈசாக்கு எங்கே போனான்? சரி, அப்போ 19வது வசனத்துல அப்படி சொல்லிட்டு கீழே பாருங்க. அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கீரியாத் அர்பாவிலே, நல்லா வாசிக்கணும், கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். கவனிங்க, அப்பொழுது ஆபிரகாம் சாராள் செத்த இடம் வேற. ஆபிரகாம் குடியிருந்தது பெயர்சபா, சாராள் குடியிருந்தது எங்கன்னு பாத்தீங்க, தேசத்திலுள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் இருக்கிறார். கவனிங்க, ஆகார எத்தனை வயசுல, குறிப்பிட்ட வயசுல என்னால சொல்ல முடியல, எப்போ சாராள் ஆபிரகாம இந்த ஆகார துரத்தி விட்டாலோ அதே சூழ்நிலை வரும் பொழுது ஆபிரகாம் இடத்திலிருந்து சாராளும் பிரிக்கப்பட்டார். இது வரலாற்றுல சொல்லப்படுது. ஆபிரகாம் குடியிருந்தது பெயர்சபால, வந்து யாரை அடக்கம் பண்றான்? அப்ப சாராள் எங்க இருந்தா? கவனிங்க, அப்போ பைபிள் ஒவ்வொரு காரியத்தையும் சரியா கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈசாக்கு ஆபிரகாமோடும் இல்ல, புரிஞ்சுதுங்களா? வந்தான்னு தான் இருக்கு. ஈசாக்கு அங்கிருந்து ஆபிரகாமோடு வரல, ஆபிரகாம் மட்டும்தான் வரான். அதுக்கு முன்னாலே ஐயா தூட்டு விட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏங்க எப்படிங்க இருப்பான்? நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போய் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் சேர்ந்துட்டு இவன் என்னடா இப்படி பண்றான்னு ஓடிடுறாங்க. தவறான சமுதாயத்துல தகப்பன் பிள்ளைகளிடத்துல தவறான நோக்கத்தில் கிட்ட வரும் பொழுது மனைவியும் பிள்ளையும் பிரிந்து போறாங்களா இல்லையா? போறாங்களா இல்லையா? இந்த மனுஷங்கிட்ட ஒண்ணு இருந்தா என் பிள்ளைக்கு ஆபத்து, இவன் என்ன வேணா செய்ய முடியுவான், இவன் எதை வேணா பண்ணுவான், ஓடி போறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் நடக்கு. அப்போ ஈசாக்குடைய பார்வையிலையும் சாராளுடைய பார்வையிலையும் ஆபிரகாமுடைய செயல் எவ்வளவு வன்மமானதுன்னு தெரியுமா? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தரை நான் விசுவாசிக்கிற விசுவாசம் எவ்வளவுன்னு. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆபிரகாம் என் மேல எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறாங்க. இது இந்த சாராளுக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. கவனிக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது இவனை எப்ப வேணாலும் என்னோட ஆளை ஈடுபட்டுருவான், ஆபிரகாம அடிச்சு நவுத்திடுவான். எனக்கே இத்தனை வயசு கழிச்சு ரொம்ப கிளவியான பிறகு ஆண்டவரால் என்னுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரே ஒரு குமாரன், அவனையும் இவன் அடிக்க போயிட்டான், அவனையும் கொல்ல போயிட்டான். அந்த இடத்துல கர்த்தர் சாராள் கண்ணுக்கு தெரிஞ்சாலா தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்த அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் மரித்த இடம் வேற, ஆபிரகாம் போய் அங்க போய் அவனை அடக்கம் பண்ண பிரிக்கப்பட்டான். அப்போ சாராள் ஆகாருக்கு விதைத்த விதைய அதே டைம் சிச்சுவேஷன் சூழ்நிலை காலங்கள் வரும் பொழுது அவளும் அறுத்திருக்கிறாள்.
அப்போ விதைக்கிற நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. விதைக்கிற நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதுக்கு 2 உதாரணம் பைபிள்ல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கும். அப்போ விதைக்கிறவராகிய நாம் சரியான இடத்துல விதைக்கணும், சரியானதை விதைக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் அறுப்பீர்கள். கம்பீரமான ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சரியான இடத்துல சரியானதை கர்த்தர் கொடுக்கிற விதைய சரியான இடத்துல அவர் சொல்ற இடத்துல விதைக்கும் பொழுது, விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது, தொடர்ந்து அதை செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்ம இடத்துல என்ன பண்ணுங்க, அறுவடை உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் நமக்கு செயல்படுத்தி கொடுக்க அவர் போதுமான தேவன். வேதத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால. நீங்க எதெல்லாம் உங்க காதுக்குள்ள போச்சுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு நம்ம இதை கவனித்தோம் என்று எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த வருஷத்துல நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் வைப்பார். தேவன் இந்த மாதத்துல நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் ஒரே நிமிஷம், நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்க போறதில்ல, ஒரே நிமிஷம் நம்ம ஜெபித்து அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி, கூடுமானால் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஆண்டவரே உம்முடையதுல ஏதாவது நீர் விதைக்க சொன்னதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ண